வணக்கம் வாங்க. இனிய ஹலை உற்சாகமான வணக்கம் மணியக்கா. இனிய ஹலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஃபர்ஸ்டுடைய பாமுகம் பாட்சிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா அங்கம் 267. இன்று 16ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 திருவள்ளுவர் ஆண்டு 2057 சமூக ஒருங்கி சேவை மேலவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026 நண்பர்கள் நட்பு பாராட்டு மாதமான ஜூலை மாதமதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் பாட்சிவி. இன்றைய குரல் அதிகாரம் 25 அருளுடைமை குறள் 245. அல்லல் அருளால் வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி. அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி என்ற திருக்குறளின் விளக்கம். அல்லல் உடையவர்களுக்கு துன்பமில்லை, காற்று உலாவும் வளம் செறிந்த பெரிய உலகத்தினர் இதற்கு சான்று என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய வாக்காக நான் என்ன செய்கிறேன் என உணர்வது சுயசரிதனம், சுய தரிசனம். நான் என்ன செய்கிறேன் என உணர்வது சுய தரிசனம் என்று கூறி இன்றைய செய்தியாக பாசல் ஸ்டட் இளைஞர்களுடைய கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார்கள். 2026 பாதுகாப்பு உணர்வு. இளம் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி 43%, இளமான்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சொல்லி 74% உணர்றாங்க என்று சொல்லி இந்த கருத்து கணிப்பு கிடைத்திருக்கிறது. ஒப்பிட்டு பார்த்திருக்கிறாங்க 2021ஆம் ஆண்டிற்கும் இப்போது 2026லயும். 2026ல 57% குறைஞ்சிருக்கு. 67% இருந்தது 2021ல பாதுகாப்பா, 57% குறைந்திருக்கிறது என்பது இன்றைய சுவிஸ் செய்தி, சுவிஸ் பாசல் ஸ்டட் செய்தி. இன்று உங்களை அன்போடு அழைத்து செல்கிறது இளையோர் யோகா அங்கம் 267. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். உற்சாகமா இணைந்து ஓடி வந்திருக்கிறவர்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை கூறி முதல்ல வாணிமோகன் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்று இல்ல முந்தைய தினம் எடுத்த வீடியோ பதிவில எங்களை அழகா திரைக்கு கொண்டு வந்து தாரவர் வாணிமோகன் அவர்கள். அதுல சில வேளையில கழுத்து வெட்டுப்படும், கை வெட்டுப்படும். அந்த திரையில வீடியோ போட்டு வாரவர்களை ஒரு விதமா விட வேணும், வீடியோவோடையும் இருந்து செய்யறவர்களை விட்டா வாணிமோகன் அவர்களே அரவாசிதான் தெரிவார். அப்ப நான் சில படங்களை எடுத்து அங்க பதிவாக்குறது பார்த்திருப்பீங்க, சில வீடியோ. அப்போ சரியா எனக்கு அதை விட்டு தர்ற விதம் மிக அழகா இருக்கிறது. அதுல இன்னும் ஒன்று, நாங்க சில பயிற்சிகளை நாங்க எல்லாரும் ஒரேடியா செய்வோம், மிக அழகா இருக்கும். அந்த பதிவைத்தான் அதுல செய்திருந்தனால் சில வேளை வேற மாறி மாறி நாங்க செய்தாலும் சிலதுகளை நாங்க திரையில அழகா தெரியக்கூடிய பதிவை வந்து நேரா நின்று வடிவா அந்த கைகளை உதாரணம் பார்த்திருப்பீங்க. அந்த ஒரே மாதிரி செய்யும் போது மிக அழகு. அதுலயும் உண்டு, சின்னதா குறிப்பா சொல்ல போறேன், கவனத்துல எடுங்கோ. நீங்கள் எத்தனையாவது இளையோர் யோகா பயிற்சி உங்களுடையது? உங்களுடைய பயிற்சி நாள் எத்தனையாவது செய்யறீங்க நீங்க தனியா? 338. அந்த அளவு வாரத்துக்கு வந்து நாங்கள் குறிப்பா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க யாரோ பார்க்கிற பார்வைக்காகவும் அவர்களுக்கு நாங்க திரையில அழகா இருக்கணும்ன்றதுக்காக நாங்க இனிமேல் செய்யக்கூடாது. எங்களால முடிஞ்ச அளவு கையமத்துங்கோ விரலை பிடியுங்கோன்னு சொல்லிக்கதான் நாங்க செய்வோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நாங்க இல்லைன்னா செய்யவே மாட்டோம். இப்படி செய்யவே மாட்டோம். அதனால ஒவ்வொரு நாளுமே 138 பயிற்சி செய்துட்டீங்க. தர்ஜினியின் இளையோர் யோகாவிலையும் இணைஞ்சு நிறைய செய்திருக்கிறீங்க, பார்த்திருக்கிறீங்க, பழகிட்டீங்க. அப்போ பார்வைக்கு செய்யக்கூடாது. கொஞ்சம் உங்களால எந்த அளவு முடியுமோ அந்த அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றது என்ற விருப்பம். விளங்கி கொண்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கையை தூக்குங்கோ, காலை தூக்குங்கோன்னு சொல்லும் போது நீங்க அதை செய்யும். அதுலயும் குறிப்பா நான் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களை கவனிச்சேன். அவருக்கு சில வேளை அந்த கையை அப்படி போகாது, மேல சுற்றி அவர் முகத்துல ஹாட்டி கொள்வார் அந்த அந்த அதையும் பதிவுல இருக்கிறது. ரொம்ப ரசிச்சேன் நான். இல்லைன்னு பேரும் அதை முயற்சி செய்யறாரு, அதை பிடிச்சு கொண்டு செய்யற விதம் இங்க எனக்கு அது கொஞ்சம் நீங்க பார்த்திருப்பீங்க அந்த பதிவு. அது 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 என்னன்னு சொல்றேன்னே தெரியலவா, நீங்க அவ்வளவு வித்தியாசமா இருந்துச்சு. பெரிய நன்றி, பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அது மாதிரி நாங்க இப்படி உதரமோ கையண்டைய கண்டுட்டு போறது இல்ல. முடிஞ்சளவு நேரா நின்று மூச்சில கவனம் வச்சு முள்ளந்த நேரா நின்று காலன் வட்டி வாங்கல அதுல அழுத்தி வச்சு என்னால முடிஞ்ச அளவு நான் செய்கிறேன். ஏன் இத்தனை நாள் பயிற்சி எனக்கு கிடைச்சிருக்கு. இத நான் உங்களுக்கு சொல்லணும் என்றது நான் கவனத்துல எடுத்து வடிவா செய்யுங்கோ. சின்ன பயிற்சி தான், தினமும் செய்ய எறும்பூர கல்லும் செய்யும் என்ற பழமொழியை நினைவில வச்சு உணர்ந்து செய்து கொள்ளுங்க. அன்பாக இன்றைக்கு நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது எங்களுக்கு அந்த தேவி ஆசனத்தை ஒரு தடவை நேற்று நாங்கள் கொஞ்சம் அதைச்சிருந்தோம். அதை பற்றி நீங்கள்
கை எப்படி எல்லோரும் வைக்க வேணும் என்பதை ஒரு தடவை காட்டுங்க. இப்பவே இருந்தபடியே இதுல இருந்து காட்டுறதுனா உங்களுக்கு இது தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். தனித்திரையில விடுவீங்களா? இப்படித்தான் இருக்கும். நீங்க கால்களை உங்களோட இப்படி கைகள் இப்படி நேர காட்டுங்க. இப்படி இருக்கு. இப்படி வராது, இப்படி வராது, இப்படி வராது, இப்படி பக்கத்துல பக்கத்துக்கு தான் விரல்கள் இல்ல தோள்மூட்டு களவுக்கு கொண்டு வந்தா இறக்குங்க, கை இறக்கணும். இல்லை இல்லை இல்லை, இந்த கைய பக்கத்துக்கு உயர்த்துங்க. இப்படி இப்படி செய்வோம் இல்ல தெரியுமோ? இப்படி இப்படி இல்ல, இப்படி பக்கப்பாட்டுக்கு கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி விரியுங்க கைய. இல்ல இப்படி இப்படி தூக்கணும். இந்த பக்கம் இதுல வரும் வேல் இருக்குத்தானே, எனக்கு தெரியும் தானே, வேல் தான் அந்த மாதிரி. இப்படி இறக்கிட்டு இப்படி இங்க நீங்க பிடிக்கணும். மேலே ஒரு பாரத்தை வச்சிருக்கிறீங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் அகல வேணும். அந்த பாரம் இருக்கக்கூடியதா இடவெளி இதுக்குள்ள இருக்கு. சரி, நான் இதை புகைப்படம் இல்ல இந்த செல்வேண்டி கொஞ்சம் உயர்த்தி இங்காளி பக்கம் நேராக்கணும். கைகள் நேராக்க வேணும். சரிஞ்சு போயிருக்கு உங்களோட கைகள். மணிகா 70% சரி, 70% சரியா வந்துட்டீங்க. யாரு எங்களுடைய தாமரை கொஞ்சம் நல்லா உயர்த்தி இன்னும் உயர்த்தோடு தான் வந்து கைகளை விரிக்க வேணும். கைகள் விரிக்க வேணும். இன்னும் விரிங்க கொஞ்சம். இப்படி இருக்கு. என்ன திரையில பாக்குறீங்களா? தனியா பாத்தீங்கன்னா நிச்சயம்